அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that Thee are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep These commandments, which He has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in it as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜெரேமியா 49 அதிகாரம் 1 முதல் 39 வசனம் வரை. Jeremiah chapter 49 verse 1 to 39. Verse 1. அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர்கள் இல்லையா? அவனுக்கு சுதந்திரம் வாளி இல்லையா? அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு அதன் ஜனம் அவன் பட்டணங்களிலே குடியிருப்பவன் என்ன? Conquering the Ammonites, thus said the Lord, he the Israel no sons, he no ear. They then do their kings inherit Gur, and innocent people dwell in these cities. வசனம். ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்றும் கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணங்களாகிய ரப்பாவில் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான
மண்மேடாகும். அதற்கு அடுத்த ஊர்களும் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்து கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்கிறார். Therefore behold, the days come, said the Lord, that I will and cause an alarm of war to be here in the Rabbah of these Ammonites, and it shall be a desolate deep here, and the heir and daughters shall be burned with that fire. Then shall an Israel be heir unto them that were is and here, saith the Lord. வசனம் 3. எஸ்போனே அலறு, ஆயே பாழாக்கப்பட்டது. ரப்பாவின் குமாரத்தியிலே ஓலமிடுங்கள். ரெட்டை உடுத்திக்கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றி திரியுங்கள். அவர்கள் ராஜாவின் அதன் ஆசாரியர்களோடும் கூட அதன் பிரபுக்களோடு கூடவும் சிறைப்பட்டு போவான். Ho and Esbon, for he is in splay carry the daughters of the Rabbah, carried you with sackcloth, laminates, and are run and for by the heritage. For their king shall go into the captivity, and his princes and his princes together. வசனம் 4. எனக்கு விரோதமாக வருகிறவன் யார் என்று சொல்லி என் சொல்வதை நம்பின சீர்கேட்டின் குமாரத்தியே, நீ பள்ளத்தாக்குகளை பற்றி பெருமை பாராட்டுவ என்ன? உன் பள்ளத்தாக்கு கரைந்து போகிறது. Wherefore glorious in the valleys they following early, who backsliding daughters that and trusted in their treasuries, saying, who shall and come unto me? வசனம் 5. இதோ உன் சுற்றுப்புறத்தார்கள் எல்லோரிலும் உன் மேல் தீயிலே வரப்பண்ணுவென்ன என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தீங்குகள் அவர் தம் முன் இருக்கும் வழியை ஓட துரத்தி விடுவார்கள். வலசை வாங்கி ஓடுகிறவர்களை சேர்ப்பார்கள், ஒருவரும் இல்லை. Behold, I will and bring fear upon thee, said the Lord and God of the earth, for all those that and be about thee, and he shall and driven out and every man and right front, and no knee shall and getter up him that wandereth. வசனம் 6. அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறை இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And afterward I will and bring king again in the captivity of the children of the Ammon, said the Lord. வசனம் 7. ஏதேமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோனிலே இனி ஞானம் இல்லையே, ஆலோசனை இவைகளை விட்டு அழிந்து போனதே, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றே. And crying in Eden, thou said the Lord of the horses, is an wisdom no more the Teman, is the counsel perished from the prudent, this and there, and wisdom venize. வசனம் 8. தேனேனி குடிகளே ஒடுங்குங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவின் விசாரிக்கும் காலத்திலே அவன் ஆபத்தை அவன் மேலே வரப்பண்ணுவேன். Feel ye turn back and dwell in deep, O inhabitants of the Dana, from the river bring this clemency of the Asa upon him the times that I will and visit him. அசம்பது திராட்சை பழங்களை அறுக்கிறவர்களின் முன்னிடத்தில் வந்தவர்களில் பின்பற்றுவதற்கு கொஞ்சம் வைராகளே, ராத்திரியில் திருடர் வந்தவர்களாகில் தங்களுக்கு போதுமென்கிற மட்டும் கொள்ளையிடப்படார்கள் அல்லவா? In great stress come to thee, will and they not and live some
gladdening grapes. If the weaves by the night they will and destroy till they have the ignore. வசனம் 10. நானே ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளித்து கொள்ள கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். But I have the mere Asa brother. I have the uncovered is a secret place, and he shall not and be able to hide himself. Is say is an supply and is an brethren and is an neighbors and is not. He is not. வசனம் 11. திக்கற்றவர்களாய போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிருடனே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. Leave they and fatherless and children, I will and receive them and live, and let the widows and trust in me. வசனம் 12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்பிரவேசித்தவர்கள் அதிலே குடித்தார்கள். நீ குற்றமற்ற நீங்களாக்கி போவாய், நீங்களாயிராமல் அதில் நிச்சயமாகவே குடிப்பாய். For those said the Lord, behold, they whose judgment was not to drink of the cup and surely drinken, and hard though and he that and shall altogether go unpunished, thou shalt and not go unpunished, but thou and shalt and surely drink of it. வசனம் 13. புஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமாக இருக்கும் என்று அதன் பட்டணங்களில் எல்லா நிந்தையும் வனாந்தரங்களில் இருக்கும் என்றும் எண்ணிக்கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். For I have the sworn by the himself said the Lord that and Bozrah shall and become a desolation ere the reproach has wished, and a curse, and all the cities thereof shall and be perpetual visitors. வசனம் 14. நீங்கள் குடிக்கொண்டு அதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொல்லி ஜாதிகளிடத்திலே ஸ்தானாதிபதிகளாகிய அனுப்புகிற செய்தியையும் கர்த்தரிடத்திலே கேள்விப்பட்டேன். I have heard a rumor from this Lord and the ambassador then said unto them Haten, saying, Get her, he to go her, and come against her, and rise up to the battle. வசனம் 15. இதோ உன்னை ஜாதிகளுக்குள்ளே சிறியாதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாகிறேன் என்கிறார். Lo, I will and make thee shall among the heathen and despise among man. வசனம் 16. கண்மலை வெடிப்புகளிலும் வாசம் பண்ணி மேடைகளின் உச்சியை பிடிக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விலப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். They tremble and hate and deceive thee and the pride of thine heart. O the heart and dwellest in the cleft of the rock that and holdest the high gate of the hill. Triggered the shoulders, make the nest as high as this eagle. I will bring thee down from thence, said the Lord. வசனம் 17. அப்படியே ஏதேம் பாழாகும், அதை கடந்து போகிறவனும் எவனும் அதிலே எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசலோடு வான். Also Edom shall and be a desolation, every one that and get by it shall be astray, say, and shall and is, and all the plumage
there are வசனம் 18 சோதோமும் கோபராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போலவே அதுவும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதிலே ஒரு மனுஷரும் தங்குவதுமில்லை. As in the overthrow of the Sodom and the Gomorrah and the Negeber city thereof, said the Lord, and no man shall abide there, and neither shall a sons of the man dwell in it. வசனம் 19 இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கமும் வருகிறது போல பலவானுடைய தாவரத்திற்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியிலே அங்கிருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாக கட்டளையிட்டு ஆணவம் தெரிந்து கொள்ளப்படேன். யார் எனக்கு சமமானவன்? யார் எனக்கு மட்டு கட்டுகிறவன்? யார் எனக்கு முன்பாக நிலைநிற்பவகிற மேய்ப்பன் யார்? Behold, he shall come up like a lion from the swelling of the Jordan against the habitation of the strong, but I will and suddenly make him run away from here. And who is a chosen man that I may appoint over here? For who is like me, and who will appoint me that time? And who is the supper that I will stand before me? வசனம் 20 ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாக யோசித்து ஆலோசனையும் அவர் தேமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தைகளின் சிறியவர்களின் மெய்யாகவே அவர்களை பிடித்தெழுவார்கள். அவர்கள் இருக்கிற தாபரங்களையும் அவர் மெய்யாகவே பாழாக்குவார். Therefore hear the counsel of the Lord, that he hate and taken against Edom, and is the purpose that he hate and purpose against the inhabitants of the Tamar. Surely the lost of the flock shall draw them out. Surely he shall make their habitation desolate with them. வசனம் 21 அவைகளுக்குள் இடிந்து விழுவும் சத்தத்தினாலே பூமி அதிரும், கூக்குரலின் சத்தமும் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். Then hath in the more at the noise of their fall, at the carry the noise thereof was an ear in the Red Sea. வசனம் 22 இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்த தன் சட்டைகளை பொஸ்ரோவின் மேலும் விரிப்பான். அந்த நாளிலே இதமுடைய பராக்கிரமசாலிகள் இருதயம் பிரசவ வேதனை படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். Behold, he shall come up and fly as the eagle, and spread his wings over the bosom. And at that day shall the heart of the mighty man of the Edom be as the heart of the woman in her fragrance. வசனம் 23 தமஸ்குவை குறித்தும் சொல்வது ஆமோத்தும் அர்பாத்தும் கலங்குகிறது. பொல்லாத செய்தியை அவர்கள் கேட்டபடினால் கரைந்து போகிறார்கள். சமுத்திரமோய் சஞ்சலப்பட்டு அதற்கு அமைதில்லை. Considering the Damascus is unconfident and the uproar, for they have the heard and evil tidings. They are the faint-hearted. There is sorrow and the sea, it cannot be infinity. வசனம் 24 தமஸ்கு வளர்ந்து போகும், புறங்கட்டி ஓடி போகும். திகில் அதை பிடித்து பிரசவ ஸ்திரீயை போல ஒடுக்கும், வேதனைகளும் அதை பிடிக்கும். Damascus is a vexed people, and turneth themselves to the foe, and fear and hate and season, and year and again, and sorrow are the taken year
as a woman in the travel. வசனம் 25. சந்தோஷமான உன் ஊராகிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரமும் தப்பிவிட அடமற்று போயிற்று. How is the city of the praise not left, and the city of my joy. வசனம் 26. ஆதலால் அதன் வாலிபர்கள் அதன் வீதிகளிலும் விழுந்து யுத்த மனுஷர்கள் எல்லோரும் அந்த நாளிலே சங்காரமாவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Wherefore a young man and shall and fall in your streets, and all the men of the war shall and be cut off in the day, said the Lord of hosts. வசனம் 27. தமஸ்குவின் மதில்களில் தீக்கொளுத்துவேன், அது பெனாதாத்தின் அரண்மனைகளையும் பட்சிக்கும் என்கிறார். And I will kindle a fire in the walls of the Damascus, and it shall consume the place of the Benadad. வசனம் 28. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முறியடிக்கும் கோத்தரத்தையும் காத்சேராருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எலும்பி காத்சேராருக்கு விரோதமாக போய் கீழ் திசையை புத்திரரை பாலாக்குங்கள், conquering the Kedars and conquering the kingdoms of the Azar, each and the Nebuchadnezzar king of the Babylon shall and Semit. Thus said the Lord, rise, he go up of the Kedars and support the man of the east. வசனம் 29. அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்களுடைய மந்தைகளையும் வாங்கி அவர்களுடைய திரைகளையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் அவர்களுடைய ஓட்டகங்களையும் தங்களுக்கென்று கொண்டு போய் எத்திசையும் பாயும் என்று சொல்லி அவர்கள் மேலே ஆர்ப்பரிப்பார்கள். There are tents and there is flocks shall and they taken away, they shall and take to themselves their and curtains and all their whistles and their camels, and they shall carry unto them fear is and every side. வசனம் 30. காத்சேரின் குடிகளே ஓடி தூரத்தில் அலையுங்கள், பள்ளத்தாக்கின் ஓங்கிய பதுங்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை செய்து உங்களுக்கு விரோதமாக உபயோகங்களையும் சிந்தித்து இருக்கிறான். Feel and get your fraud off and dwell deep, O ye inhabitants of the Azar, said the Lord, for the Nebuchadnezzar king of Babylon hate and take and counsel against you, and hate and conceive a purpose against you. வசனம் 31. அஞ்சாமல் நிர்வாசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாக எழும்பி பொங்கல் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாட்பாடுகளும் இல்லை, அவர்களே தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். Arise again, you hop into the wealthy nations that endure without care, said the Lord, which have the nature get near bear which a devil alone. வசனம் 32. அவர்களுடைய ஒட்டகங்களையும் கொள்ளையும் அவர்களுடைய ஆடு மாடுகளின் ஏராளமான சூறைமாயும் நான் அவர்களை சகல திசைகளுமான அடையாந்திர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்திற்கு சிதறடித்து விட்டு அதனுடைய சகல பங்காளிகள் நிமித்தம் அவர்களுக்கு ஆபத்தம் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And there and camels shall be an booty, and the multitude of their and cattle, a spoil, and high will and scatter into all willows, them that are in the utmost corner, and I will bring the calamity from all the side thereof, said the Lord. வசனம் 33. அத்சேர் வலு சர்பங்களின் தாபரமாகி என்றென்றைக்கும் பாலாய் கிடக்கும், ஒருவனும் அங்கே குடியிருப்பதில்லை, ஒரு மனுஷர்
புத்திரனும் அதிலே தங்குவதும் இல்லை என்கிறார். Atsur shall be and dwelling for the dragons and desolation forever. There shall no man have it. There and nor any sons of man and dwell in it. வசனம் 34. யூதா ராஜாவாகிய சிதேக்கியாவினுடைய ராஜ்யபாரத்தின் துவக்கத்திலேயே ஏலாமுக்கு விரோதமாக எரேமியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். The words of the Lord and that come to the Jeremiah the prophets against the Elam in the beginning of this reign of the Zedekiah kings of the Judah saying. வசனம் 35. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ஏலாமின் வில்லனும் அவர்களுடைய பிரதான வல்லமையும் முறித்து போட்டு So said the Lord of the host, and behold, and I will broke the bow of the Elam, the chief of their might. வசனம் 36. வானத்தின் 4 திசைகளிலுமிருந்து 4 காற்றைகளையும் ஏலாமின் மேலே வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறி அடிப்பேன். ஏலாம் திசையிலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிறப்படுவார்கள். And upon Elam will and bring the 4 winds from these 4 inclinations of the heaven, and will and sustrator them and towards all those winds. And there shall be no nations with her. The outskirts of the Elam shall not and come. வசனம் 37. நான் ஏலாமின் அவர்களையும் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமத்தை தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் பட்டயத்தையும் அவர்களுக்கு பின்னாக அனுப்பி For I will cause and Elam to be dismayed before their enemies and before them that shake their and life, and I will and bring evil upon them. He when may fear anger said the Lord, and I will second the sword after them till have consummate them. வசனம் 38. என் சிங்கசனத்தை ஏலாமிலும் வைத்து அங்கே இருந்து ராஜாவையும் பிரபுக்களையும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And I will and my turn on in the Elam, and I will destroy from then is that king and the princess that the Lord. வசனம் 39. ஆனாலும் கடைசி நாட்களிலே நான் ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். But it shall and come to the pass in the latter days that I will and bring again the captivity of Elam, said the Lord. அடுத்து ஆமேஷ் புக். ஜன்னல்கள் ஏற்கனவே தங்கள் பெற்றோரின் வீட்டில் இருப்பதை குறிக்கின்றன. கதவை தட்ட அவன் கையை உயர்த்தினான், ஆனால் பின்னர் அவன் தலையை ஆட்டினான். ஒருபோதும் தட்ட வேண்டாம் என்று தன் அம்மா அறிவுறுத்தியதை நினைவு கூர்ந்தான். நீ இப்போது கேப்பில் வசிக்கலாம், ஆனால் நீ இன்னும் நம் மகன்தான் என்று அவள் அவனிடம் சொன்னாள். ரியான் சேற்று அறைக்குள் நுழைந்தான். அவனது தாயின் சுட்ட கோழி மற்றும் புதிதாக சுட்ட ரொட்டியின் பழக்கமான நறுமணங்கள் மற்றும் அடுத்த அறையிலிருந்து வடியும் பழக்கமான குரல்கள் ஆகியவற்றால் உடனடியாக ஈர்க்கப்பட்டான். அவன் தனது பூட்ஸ், வைக்கோல் தொப்பி மற்றும் ஜாக்கெட்டை அகற்றிவிட்டு பின்னர் தனது குடும்பத்துடன் சேர சமையலறைக்குள் நுழைந்தான். மம் மற்றும் ஜாய்ஸ் மேசைக்கு உணவை எடுத்துச் சென்று கொண்டிருந்தனர். அங்கு டாட், ஜான் மற்றும் எலியாஸ் ஏற்கனவே காத்திருந்தனர். அவரது மருமகள்களும் அங்கே இருந்தனர். 3 மற்றும் 13 மாதங்களில் மராண்டாவும் பார்பியனும் தங்கள் பெற்றோரின் வாழ்க்கையின் வெளிச்சமாக இருந்தனர்.
அவர்கள் தங்கள் மாமாக்களுக்கு எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதை சொல்ல முடியாது. ரியான் ஜாய்ஸ் மேசையின் மையத்தில் ஒரு பெரிய கிண்ண முட்டை நூடுல்ஸை வைத்தபடி அழைத்தாள். நீங்க வர வேண்டிய நேரம் இது. நீங்க இல்லாம ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம். நான் சீக்கிரமா இங்க வந்துட்டேன். ரியான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி தலையசைத்தார். ஓங்கல் ரியான். மராண்டா கையை உயர்த்தி கூச்சலிட்டாள். Windows, indicating that Joyce and her family were most likely already at their parents' house. He lifted his hand, but then he smiled his mother, instructing him to never knock. You might live in Ghana, but you still are, she told him. Room and was immediately drawn to the familiar aromas of his mother's baked chicken and freshly baked bread as well as the familiar voices filtering from the next room. He removed his boots, straw hat, and jacket, then to the kitchen to join his family. Boys were carrying food to the table, where John and Eliza waited. His nieces were there too. Of their parents' lives, to say nothing of how their uncles. Joyce called as she set a large noodles in the center of the table. It's about time you showed up. We thought we'd have without you. As quickly as Ryan nodded to everyone. Uncle Ryan, Miranda exclaimed as she held up. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் கான்சுலேட் புக்ஸ் படிக்கணும். தமிழில் ரீட் பண்ண போகிறேன். இயல் 17 இகாரஸ் 1. மேலே செல்லும் எதுவும் உயர பறந்தபடி. ஜனவரி 1984 மெகான் டாஸ் வெளியிடப்பட்ட பிறகு ஸ்டீவ் ஜாப்ஸ் மேற்கொண்ட பயணம் புதிய உயரங்களை எட்டினார். ஆனாலும் நடந்தது வேறு. செப்டம்பர் மாதத்தில் மிகவும் வித்தியாசமான ஒன்று அவர்களுக்காக காத்திருந்தது. அவ்வளோதான். கியூ அல் தபி மும்மர் 1942 சிலேபியாவின் முடியாட்சியை முறியடிக்க கொண்டு வந்த பின்னர் லிபியாவின் புரட்சியாளர்கள் ஆட்சியை கட்டளை குழுவினர் தலைவர்களாக 1969 செப்டம்பர் ஆட்சி பிடித்து லிபியா இராணுவ கனர் அமர் அல் டோகோ டி கஸ்டோடிக்கு பிறகு கடோபி நீண்ட காலமாக ஆட்சி செய்து வரும் சர்வாதிகாரியாக ஆவார். எனவே இந்த ஆட்சிகள் முற்றிலுமாக அளிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இஸ்லாம் அதன் மதிப்பு அமைப்புக்கும் விரோதமானவர்களுடன் நேர்மையாகவும் தொடர்பு கொள்ள முடியாது என்பதால் சமரசம் அல்லது நெகிழ்வுத்தன்மைக்காகவும்
புதுப்பு எந்த ஒரு காரணத்தையும் காணவில்லை. குறிப்பு: லூயிஸ் பெர்னார்ட். இஸ்லாத்தின் நெருக்கடி, புனித போர் மற்றும் புனிதமற்ற பயங்கரவாத. நியூயார்க். 2 ஹவுஸ். 2004 முஸ்லாம் அட்ஸ்டான். மதச்சார்பின்மையிலிருந்து ஹவோத் வரை. சைபேத் குதுப் மற்றும் தீவிர இஸ்லாமியத்தின் அடித்தளங்கள். அவ்வளோதான்.